Uses of cannabis. B equal. Where? Oh, cannabis has antibacterial properties, antimicrobial properties. சோப்புக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கேனபிஸோட ஆஷ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அனிமல் வூண்ட்ஸை ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஹெம்ப் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது, அதை வந்து தே ஆர் யூஸிங் இட் ஆஸ் அ வார்னிஷ். ஹை குவாலிட்டி ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து வார்னிஷாக யூஸ் பண்ணுறாங்க. எஸ், பெஸ்டிசைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஆப்வியஸாக வந்து ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் போது வந்து பெஸ்டிசைட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் ஜெர்மினேஷன் ஆஃப் பேடி சீட்ஸ். ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர், அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இல்லாத இடத்துல வந்து ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு இனிஷியலி இந்த லீவ்ஸ், கேனபிஸ் லீவ்ஸ் எல்லாம் அரைச்சி அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து சீட்ஸ், பேடி சீட்ஸை வந்து ஊற வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்படுது. ஸோ 1, 2 and 3 ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். மூணுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வார்னிஷ், அனிமல்ஸோட வூண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்குமே வந்து கேனபிஸ் இஸ் பீயிங் யூஸ்ட். எஸ், ஷானன் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட், வெஸ்ட் நம்பர் 77, ஷானன் ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட். ஸோ அன்டிவைடட் பஞ்சாபில் வந்து இருந்த ஒரு பிரச்சனை அது 1925 வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஷானன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உஹுல் ரிவர், அதாவது பீஸோட ட்ரிபியூட்டரி, அது பீஸோட ட்ரிபியூட்டரி, அதில் வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இனிஷியலி வந்து இட் வாஸ் கிவன் ஆன் லீஸ் டு தி பஞ்சாப் கவர்மெண்ட். 1925 இங்கிலீஷ்னால கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அது. இட் வாஸ் கிவன் ஆன் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ். 1925 இன்னைக்கு 2024, 9 இயர்ஸ் லீஸ் முடியுது. ஆனால் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். அதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அதாவது அன்னைக்கு அன்டிவைடட் பஞ்சாப்ல வந்து இருந்தது. ஸோ டுடே ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் கிளைமிங் தட் இது எனக்கு வேணும், ஆஃப்டர் த லீஸ் பீரியட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தி ஷானன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாபில் நான் தான் பார்த்துப்பேன், எனக்கு தான் வந்து லீஸ் ரினியூ ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் இன் கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் பஞ்சாப் கிட்டே வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. Question number 78. Dங்களா? SDMA, NDRF ஃபண்டும் சரி, ஃபோர்ஸும் சரி, SDMAவும் சரி, they were created under the Disaster Management Act. 79, devaluation of currency. ஏங்களா வர சியா டிவாலுவேஷன் போது வந்து அப்போ முன்னாடி பேசுனது மாதிரி வந்து கவர்மெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ்டு ரெஜிமில் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இட் வில் ரெடியூஸ் தி பர்ச்சேசிங் பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1 ஈக்குவல் $50 ரூபீஸ்னு இருக்குது, அது வந்து $1 ஈக்குவல் 75 அப்படின்ற மாதிரி வந்து மாற்றுறோம். ஸோ இப்போ வந்து டாலர் வாங்கணும் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுறதா வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இட் வில் ஹேம்பர் இம்போர்ட்ஸை ஹேம்பர் பண்ணுமே ஒழிய எக்ஸ்போர்ட்ஸை வந்து பூஸ்ட் தான் பண்ணும் டிவாலுவேஷன் ஆஃப் அ கரன்சி. ஸோ அவங்க வந்து டிக்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்கு, வந்து இட் வில் இன்க்ரீஸ் பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். Causes of demand pull inflation, page number 80. Where? Yes, sorry. Where are the answers? Demand pull inflation. மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா க்ரோத் நடக்கும். க்ரோத் நடந்தா வேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸாக வந்து வேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. டாக்ஸஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம் வந்து ஜாஸ்தி வரும். அதனால் அப்பயும் வந்து மணி சப்ளை அதிகமாக வந்து இருக்க போகும்.
ஸோ ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1 and 3 இங்கே வந்து டிக்ரீஸ்டு டேக்ஸ் ஸ்பெண்டிங் டேக்ஸ் ரேட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கணும். இன்க்ரீசஸ் டாக்ஸஸ்னு வந்து இருக்கு. $81 சாபஹார் போர்ட். டூ ஒன்லிங்களாங்க. வேற போத் 1 and 2. சிஸ்தான் பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸ், சிஸ்தான் அண்ட் பலூச்சி ஒரே ப்ராவின்ஸ் அது, சிஸ்தான் பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸ் அப்படின்ட்டு. அங்கே மக்ரான் கோஸ்ட்டை ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட், ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அந்த போர்ட்டு, ஷாஹித் பேஸ்டி அண்ட் ஷாஹித் கலாம் 3 அப்படின்ட்டு. ஸோ அதில் அந்த ரெண்டுமே கலந்தது தான் வந்து the Chabahar port அப்படின்னு. So initially we had to go through Afghanistan, we had to go to Pakistan through Afghanistan. இப்போ வந்து அவனை சர்க்கம்வென்ட் பண்ணி ஷாபஹார் வழியா வந்து you can reach Afghanistan. So both statements are correct. See, both statements are correct. இது ஒரு சின்ன சிக்னிஃபிகன்ஸாக இருந்தாலுமே லைக் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ், ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ்க்கு, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இது சின்ன போர்ட் மூலயமா வந்து கிடைக்கும். கனெக்டிவிட்டி. எஸ், ETFs. ETFs வேற both 1 and 2. Both 1 and 2. They have higher liquidity than mutual funds. They are more tax efficient and compared to கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் ETFஸும். பட் தே வில் மிமிக் ஒரு பர்டிகுலர் திங். அது ஒரு கமாடிட்டியாக இருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் எசெட்ஸாக வந்து இருக்கலாம், இல்லை இந்த நிஃப்டி, BSE அந்த மாதிரியான இண்டிசஸாக கூட வந்து இருக்கலாம். இதை மிமிக் பண்ணி அது எப்படி ட்ராவல் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸும் வந்து போகும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா பாரத் 22 ETF கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 22 PSUஸோடது. ஸோ அதெல்லாமே அதோட ஷேர்ஸ் எல்லாம் கலந்தது தான் இந்த ETFல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வெரி ஈஸியாக வந்து லிக்விடாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், வேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வந்து டிஃபர் அப்படின்னா, ETFs கேன் பி ட்ரேடட் ஆஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒரு விதத்துலையுமே வந்து தே ஆர் டிஃபரிங். போத் 1 and 2. சோம்நாத் டெம்பிள் 83. டீங்களாங்க. வேற சோம்நாத் டெம்பிள். ஸோ சோம்நாத் டெம்பிள் அடிக்கடி நியூஸ் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். பிகாஸ் அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப், ஓகே, அது அப்படியே தான் இருக்கும். புக்ஸ்லையுமே வந்து அப்படி தான் இருக்கும். இஸ்லாமிக் அப்ரெஷன் அகேன்ஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்ற மாதிரியே வந்து அந்த புக்கில் ஈவன் ஆர்டிகிள்ஸுமே வந்து பேசியிருப்பாங்க. பிரிட்டிஷ் டைமில் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு டிக்டம் அது. இஸ்லாம் அந்த லைக் இவர் கஜினியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தே டிஸ்ட்ராய்டு சோம்நாத் டெம்பிள். அதனால இஸ்லாம் இந்துவிசம் மேலே பண்ண ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போர்ட்ரையல் வந்து பிரிட்டிஷ் வந்து பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஸோ அதனால வந்து அடிக்கடி ஆல் தீஸ் ராம் ஜென்மபூமி இந்த திங்லாம் வந்து நியூஸில் வந்துருது. சோம்நாத் டெம்பிள் பற்றி 11th century போயட் அல்பெருனி வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து அது அப்படியே மின்னும், அது அப்படியே வந்து ஜொலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அது ஒரு லொக்கேஷன் பற்றி எழுதி வச்சிருப்பாரு. சரஸ்வதிக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் ஈஸ்ட் சைட் போனால் வந்து சோம்நாத் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் வந்து கஜினி வுட் ஹவ் கம். 17 times அட்டாக் பண்ணியிருப்பாரு இந்த சோம்நாத் டெம்பிளை மட்டும். 17 times பிளண்டர் பண்ணியிருப்பாரு. அது ஒரு கேட்ஸை தூக்கிட்டு போயிருப்பாரு. அண்ட் அங்கே இருந்த டெய்ட்டி, பிரின்சிபல் டெய்ட்டியை வந்து அழிச்சிட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி திங்ஸ்லாம் would have happened. அதுக்கு அடுத்து இது வந்து 1024 நடக்கக்கூடிய விஷயம். 1395 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜிக்கு கீழே இருந்த ஒரு கவர்னர் மாதிரி, அதாவது ஆக்சுவலி இஸ் பிரதர் உலுக் கான், அங்கே வந்து முகமது பின் துக்ளக்னு கொடுத்துருக்கு. அது ஆக்சுவலி அலாவுதீன் கில்ஜியோட பிரதர் தான் உலுக் கான், லைக் அ கவர்னர். அவர் வந்து இவரோட அகேன் அட்டாக் தி சோம்நாத் டெம்பிள் அண்ட் டிஸ்ட்ராய்ட் இட். இதெல்லாம் முடிஞ்சு லேட்டராக வந்து இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். காந்தி சொல்லியிருப்பார், பப்ளிக் காஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். இனிஷியலி வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தேர் வுட் ஹவ் பீன் அ கிளாஷ் பிட்வீன் நேரு அண்ட் ராஜேந்திர பிரசாத். கவர்மெண்ட் பார்த்துக்கணும் இந்த டெம்பிளை அப்படின்ட்டு ராஜேந்திர பிரசாத் வந்து முன் வச்சிருப்பாரு.
நேரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் வெரி செக்குலர் பர்சன். இந்த ஒரு செக்குலர் ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரியான விஷயம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தேரோட பீன் சம் கன்டென்ஷன் பிட்வீன் த டூ ஆஃப் தம். அப்புறம் பப்ளிக் காஸ்ட்ல இருந்து வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடியே காந்தி சொல்லியிருப்பார் பிஃபோர் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். அதனால வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சிருப்பாங்க கேஎம் முன்ஷி அவர் தலைமையில், சோம்நாத் டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அண்ட் உலுக் கான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட தளபதி. அண்ட் இது மட்டும் இட் டஸ் நாட் எண்ட் இயர். அக்பர் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாரு. லேட்டராக மறுபடியும் அவுரங்கசீப் வந்து ஒரு வாட்டி அழிச்சிருப்பாரு. அக்பர் வந்து ஒழுங்காக பார்த்துட்டு இருப்பாரு. 2 ஜென்ரேஷன்ஸ் தாண்டி அவுரங்கசீப் மறுபடியும் வந்து சோம்நாத் டெம்பிளை அட்டாக் பண்ணியிருப்பார். 1 and 3 are correct. Option B. 84 cheetahs. cheetahs பீங்களா இல்லைங்களா? இந்த பாயிண்ட் நானே பேசியிருக்கேன். எஸ், cheetahs. $93 days ஜெஸ்டேஷன் பீரியடு. என்ன பிரச்சனை அப்படின்னா நாக்டர்னல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours, 4 to 6, மார்னிங் வந்து 8 to 10 வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடியது தான் வந்து சீட்டாஸ். சரிங்களா? புரிஞ்சு நாட் ஸோ சார், அது கரெக்டான டெர்மினாலஜி ஞாபகம் இல்லை. முன்னாடி ஒரு டெஸ்ட்டில் கூட இந்த மாதிரி வந்து பார்த்துருவோம். அதை பார்த்து தான் சொல்லேன், ஜஸ்ட் நாட் ஸோ சார். ஸோ எஸ், காலையில் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours வந்து ஆக்டிவாக வந்திருக்கும். நாட் கம்ப்ளீட்லி டூரிங் தி டே, ஹன்ஸ் மோர் டூரிங் தி டே அப்படின்றது வந்து கிடையாது. அண்ட் இட்ஸ் ஒன்லி கேட் வித்வுட் ரீட்ராக்டபிள் கிளாஸ். இந்த கேட்ஸுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ரீட்ராக்ட் பண்ண முடியாது சீட்டாஸ்னால. ஸோ எஸ், ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அது வந்து 1 and 3, 93 days ஜெஸ்டேஷன் பீரியட். அண்ட் ஜெஸ்டேஷன் பீரியட்லாம் ஏன் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அந்த கப்ஸ் பிறந்து இறந்தது இல்லைங்களா, அதனால வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி தான் வந்து எலிஃபென்ட்ஸ், ஒரு ப்ரெக்னென்ட் எலிஃபென்ட்டில் வந்து பைனாப்பிள் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு கொடுத்தாங்க இல்லைங்களா கேரளாவில். அதனால வந்து அதே மாதிரி அதை மிமிக் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் அந்த வருஷம் வந்து இருந்திருந்தது. லைக் எலிஃபென்ட் ஹர்ட்ன்றது வந்து ஃபீமேல் லெட்டாக வந்து இருக்கும், அது ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து 24 மாதம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபார்ம் ஆயிருது. ஸோ அதனால வந்து we are looking into the social behavior of animals also that come in use. 85 குரு தேக் பகதூர். ஓகே, குரு தேக் பகதூர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த்பூர் சாஹிப் அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அவுரங்கசீப்னால வந்து சாவடிக்கப்படுறாரு. 9th சீக் குரு, 9th சீக் குரு குரு கார்நாத் சாஹிப்பை வந்து அவருக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குரு அங்கட், அவர் குரு பாய் லேனான்னு சொல்லுவாங்க, 2nd சீக் குரு. அவர் தான் வந்து ஆதி கிரந்த் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருப்பார். அது பேருக்கு ஆதி கிரந்த் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10th சீக் குரு தான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு குருக்கள் கிடையாது, நான் தான் கடைசி குரு, இதுக்கு மேலே வந்து இந்த ஆதி கிரந்த் தான் வில் பி ஆர் எட்டர்னல் குரு. அண்ட் அப்போ தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆதி கிரந்த் இருந்துட்டு அந்த ஹோலி புக்ஸ் ஆஃப் சீக்ஸ் வந்து குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு வந்து மாறி இருக்கும். 1 and 3. 86 which of the following with respect to Chandrayaan is not true? B is not true. என்னாச்சு? புரியல. லூனார் டே இல்லைங்களா, லூனார் டே, சைடீரியல் டேன்னு வந்து கொடுத்துருக்கு. இது வந்து லூனார் டே. லூனார் டே, சைடீரியல் டே, சோலார் டே பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. Earth, when it comes to a certain position with respect to a certain being, be it the moon, lunar day, be it a fixed star somewhere ரொம்ப பியாண்ட்ல, sidereal day, be it the sun, solar day. சரிங்களா? இப்போ இந்தியா தலைமால 3 இருக்குது அப்படின்னா சுற்றி அடுத்து இந்தியா தலைமால எப்போ 3 வருதோ அதுதான் வந்து லூனார் டே அப்படின்னு கூப்பிட்றோம். 24 hours 50 minutes. ஒரு இந்தியான்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த எர்த் எடுத்துகிட்டு திரும்பி சுற்றி வரும்போது அது பாயிண்ட்டுக்கு மேலே எப்போ வந்து மூன் வருதோ அதான் லூனார் டே. எப்போ சன் வருதோ அது சோலார் டே. எப்போ ஒரு தனி ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டார் வருதோ, ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட், ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டார் எப்போ வருதோ அதை வந்து நம்ம சைடீரியல் டேன்னு வந்து கூப்பிடுவோம். எல்லாத்துக்குமே டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. இதோட இது டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours and 50 minutes லூனார் டேக்கு.
87 Great Indian Bustards, both 1 and 2, they lack frontal vision. Godovans அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஸ்டேட் அனிமல் ஆஃப் ராஜஸ்தான். தூரத்துலேருந்து கண்ணு தெரியாதுங்க, பக்கத்தில் வந்து அதுக்கு வந்து கண்ணு தெரியும். ஆல் தீஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் வந்து இருட்டில் வந்து கண்ணு தெரியாமல் பக்கத்தில் வந்து அதனால் கோர்ஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது, இடிச்சு வந்து இட் வில் ஃபால் டவுன் அண்ட் இட் வில் டை. இதுதான் வந்து கிரேட் இண்டியன் பஸ்டர்டோட டிக்ளைனுக்கு ஒரு பெரிய காரணமே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹேபிட்டாட் வந்து ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ஹேபிட்டாட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸு, கிரீனிங் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற பேரில் வந்து தப்புன்னு சொல்லலை, பட் எஸ் அந்த செமி ஏரிட் ரீஜன்ஸை, டெசர்டிஃபை ஆன ரீஜன்ஸை வந்து மறுபடியும் ரெஜுனேட் பண்ணுறோம். அதனால அதோட ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. இதனாலுமே வந்து கிரேட் இண்டியன் பஸ்டர்ஸோட நம்பர்ஸ் ஆர் ட்வைன்லிங். அண்ட் இதுக்காக வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மெக்கானிசம், லைக் இந்த விஷன் பேஸ்ட் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் மெக்கானிசம் ஃபயர்ஃப்ளை கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் வந்து சின்ன சின்ன பல்ப்ஸ் மாதிரி வந்து மாட்டி விட்டுருவாங்க, அதுலேருந்து தூரத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து அதால் பார்த்துக்க முடியும் அப்படின்றதுக்காக. எஸ், they are critically endangered also. Both 1 and 2 are correct. Project 15B, ஏங்களா வேறங்க 15Bங்களா எல்லாம் வருதுன்றது காண்றீங்களா இல்லை? எஸ், ப்ராஜெக்ட் 15Bன்றதை தாண்டி ப்ராஜெக்ட் 15 அப்படின்றதா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம டிஸ்ட்ராயர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைப் ஆஃப் கார்வெட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் டிஸ்ட்ராயர்ஸ் உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து 15 நம்மளா இது பண்ணுது. இந்த மேஜகான் டாக் இருக்குது, அவங்க பண்ணக்கூடிய ஷிப்யார்டு, அவங்க பண்ணக்கூடியதான் வந்து ப்ராஜெக்ட் 15. இனிஷியலி ப்ராஜெக்ட் 15 பார்த்தீங்கன்னா டெல்லி கிளாஸ் ஆஃப் டிஸ்ட்ராயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் 15A வந்து கொல்கட்டா கிளாஸ், ப்ராஜெக்ட் 15B வந்து கொல்கட்டா கிளாஸோட ஒரு அப்கிரேடு வைசாகப்பட்டினம் கிளாஸ். அதில் தான் வந்து ஐஎன்எஸ் வைசாக், ஐஎன்எஸ் மோர்முகோ, ஐஎன்எஸ் இம்பால், ஐஎன்எஸ் சூரத் வந்து இருக்குது. 1, 2, 3 and 4. ரீசெண்டாக இம்பால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சூரத் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் 15லேருந்து 15A இஸ் அப்கிரேட். டெல்லி கிளாஸை விட கொல்கட்டா கிளாஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேடடாக வந்துருக்கும். கொல்கட்டா கிளாஸை விட வந்து வைசாக் கிளாஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேடடாக வந்துருக்கும். 89 டி வேற டி 226 இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். 226 ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து 2 எல்லாம் 2 வந்து இருக்குது. ஸோ இட் வீக்லி ஈஸிலி கேன்சல் அண்ட் காட் D 1, 3 and 4. ஸோ 226 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டே வாங்குறாங்க இல்லைங்களா, இந்த இன்டரிம் ஆர்டர் ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கிங்ஸ்லையோ வந்து they get the stay. இந்த ஸ்டேவை வந்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு வந்து இஃப் a petition goes அதை வந்து 2 weeksக்குள்ளே வந்து சால்வ் பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 226 வந்து இருக்கு. அதை பற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின் வந்து பேசிட்டு இருக்கு. செகண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பேசியிருக்கு. இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்கு கோர்ட்ஸ். எஸ், 4 பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் டிஸ்கிரிஷனரி பவர் டு தி ஹை கோர்ட். டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா எஸ், ரிட் இஷ்யூ பண்ணுற பவர்ஸ் 226 வந்து ஹை கோர்ட்ஸ்க்கு இருக்கு இல்லைங்களா, இருக்கு. ஆனால் வந்து ரிட் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அது பண்ணியே ஆகணுமா? இல்லை, அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கும். அதனால தான் வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டை விட வந்து மோர் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்ஸ் வந்து ஹை கோர்ட்ஸ்க்கு இருக்கு இல்லையா. அது வந்து ஒரு ஐ கேன் இஷ்யூ ரிட்ஸ் பட் தட் டஸ் நாட் மீன் ஐ ஹாவ் டு இஷ்யூ ரிட்ஸ். அதனால தான் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1, 3 and 4 ஆர் கரெக்ட். 1, 3 and 4 ஆர் கரெக்ட். நியாம் 3 ட்ரைபல் ரிலீஜனுங்களா? நியாம் 3 ட்ரைபல் ரிலீஜன் ரீசெண்டாக மேகாலயாவில் வந்து 3 மேஜர் ட்ரைப்ஸ் இருக்காங்க, காசி, காரோஸ் அண்ட் ஜெயின்டியாஸ். ஸோ அங்கே மேகாலயா ஸ்டேட் டே இப்போ வந்து இங்கிலீஷ் ஆந்தம் வாஸ் சங், காசி ஆந்தம் வாஸ் சங். அதான்
அந்த ஆந்தமே காசியில் பேசியிருந்தாங்க, காரோவில் பாடியிருந்தாங்க, இங்கிலீஷில் பாடியிருந்தாங்க. பட் வாஸ் நாட் சங் இன் ஜெயந்தியாஸ். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஜெயந்தியானா யார், பினார் பீப்புள்னா யார் அப்படின்னு வந்தது. அந்த ஜெயந்தியா பீப்புள் அண்ட் பினார் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜன் தான் வந்து நியாம்த்ரே ரிலீஜன் அப்படின்றது, ட்ரைபல் ரிலீஜன். பினார் பீப்புள் அப்படி ஜெயந்தியாஸ்க்கு பினார் பீப்புள் ஆர் பினார் லாங்குவேஜ், ஜெயந்தியா லாங்குவேஜ், பினார் லாங்குவேஜ், ஜெயந்தியா பீப்புள், பினார் பீப்புள் எல்லாம் ஒன்று தான். Oh yes, not the effects of parathyroid hormone. பாராதைராய்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் ரிசார்ப்ஷன் அப்படின்றது. வி ஆல் நோ கால்சியமோட டெபாசிட்ஸ் வந்து நம்மளோட போன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வென் எவர் தேர் இஸ் அ லேக் ஆஃப் கால்சியம் இன் ஆர் பாடி, இன் ஆர் பிளட் ஸ்ட்ரீம், வாட் திஸ் இந்த பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பிரேக் டவுன் திஸ் போன் பார்ட்டிகல், சின்ன சின்ன துகள்களாக பிரேக் பண்ணி கால்சியம் வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சேர்த்து விடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து போன் ரீசார்ப்ஷன் சொல்லுவாங்க. சைமல்டேனியஸ் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் போன் ரீசார்ப்ஷன். எஸ், first it is the factor or it is the use of parathyroid hormone. ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் லெவல்ஸை வந்து டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலி அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து போன் ரீசார்ப்ஷனே வந்து பண்ணுது. ஸோ 2 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயன்ஸுமே வந்து பண்ணும் கிட்னீஸில், ரீனல் டியூபியூல்ஸ் கிட்னீஸில் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் வந்து பண்ணுது. அண்ட் மறுபடியும் வந்து இட் சேஸ் தட் டிக்ரீஸஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் CO2 ஃப்ரம் டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்ட்டு. It is not like that. I hope you have come across a system called as calcitriol. வந்திருக்கீங்களா? calcitriol. calcitriol வைட்டமின் டியோட மோஸ்ட் ஆக்டிவ் ஃபார்ம் தான் calcitriol அப்படின்றது. நம்ம வெளியே போய் நிற்கும் போது calcitriol அண்ட் calcidiol அப்படின்ற மாதிரி calcitriol அப்படின்ட்டு 2 டைப்ல வந்து ஃபார்ம் ஆகும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் வந்து calcitriol. இதோட calcitriol ஃபார்மேஷனில் பாராதைராய்டு ஹார்மோனுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து இருக்கு. அண்ட் திஸ் பர்டிகுலர் calcitriol அண்ட் வைட்டமின் டி, இட் ஹெல்ப்ஸ் இன் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். ஸோ அதனால் அங்கே டிக்ரீசஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம்னு கொடுத்துருக்கு. பட் இட் இன்க்ரீசஸ். டைரெக்டாக பண்ணலாமே calcitriolோட க்ரோத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. அது மூலயமா வந்து கால்சியம் வந்து நடக்குது. And it does not have something, it has nothing to do with metabolism of carbs. So 2, 4 and 5, it is not the function of parathyroid hormone. Not the function of parathyroid hormone. 92. பீங்களா வர பி தான் இல்லைங்களா? எது தப்பு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மீதி 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்டிக்கி இன்ஃப்ளேஷன் அப்படின்னும் போது வந்து இன்ஃப்ளேஷன் வெரி ஸ்டிக்கி, மாறவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் சேஞ்சிங். இட்ஸ் நாட் லைக் வேஜ் சஸ்டெயின்டாக சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே வந்துருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட் மட்டும் வந்து குறையவே மாட்டேங்குது, அதிகமாகிட்டே வந்து அப்படியே இருக்குது அப்படின்றது தான் வந்து ஸ்டிக்கி இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டிக்கிங் அப்படின்றது. அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தீஸ் வாலடைல் ப்ராடக்ட்ஸை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஃபுட், ஃபியூவல் அப்படின்றது அதுதான் ஹெட்லைனுக்கும் கோருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணுவாங்க. பை கிடையாது, இட் இஸ் செல்லிங். ஸோ ஒன்லி 2 statements ஆர் கரெக்ட். 3rd and 2nd statement are correct. Question number 92. 93. Holangappar Gibbon Sanctuary, Assam. Holangappar Gibbon Sanctuary, Assam. CDRI, Coalition for Disaster Resilient Infrastructure. ஏங்களா? டி வேற? பியா வேற? ஏ யுனைடெட் 2019 யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் ஆக்ஷன் சமிட்ல வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. ஹெட் குவார்ட்டர் அட் டெல்லி. ஃபைனான்சியல் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் வந்து கிடையாது. ஹெட் குவார்ட்டர் அட் டெல்லி, ஃபைனான்சியல் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் வந்து கிடையாது.
95 CCS. D. Where? D. Synthetic fuels, like I think last class methane வச்சு கூட பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கணும் முன்னாடி ஏதோ டெஸ்ட்டில். ஸோ சிந்தட்டிக் ஃபியூவல்ஸ் லைக் சின்கேஸில் இருந்து ஃபியூவலாக மாற்றுறது, அந்த மாதிரி வந்து கார்பன் யூஸ் பண்ணி வந்து சிந்தட்டிக் ஃபியூல்ஸ் கிரியேட் பண்ணுறதுலாம் வந்து கார்பன் கேப்சர் மூலமாக வந்து பண்ணப்படுது. அண்ட் தெர் இஸ் திஸ் சிம்பிள் கான்செப்ட் கால்ட் அஸ் கார்பன் ஃபர்டிலைசேஷன் அப்படின்ட்டு. அதிகப்படியான கார்பன் இருக்கும்போது வந்து பிளான்ஸ் டெண்ட் டு க்ரோ லாட். அதுதான் வந்து கார்பன் ஃபர்டிலைசேஷன். இன்ஃபேக்ட் இஸ் ஆல்சோ ஐ திங்க் 2017 பேஸ் கொஸ்டின் அப்படின்ட்டு கார்பன் ஃபர்டிலைசேஷன் யூபிஎஸ்சியில். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால் கார்பன் கேப்சர் பண்ண கார்பன் யூஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் தி க்ரோத் ஆஃப் ஆல்கேஸ். நிறைய யூசஸ் இருக்குது ஆல்கேஸ் வச்சு. ஸோ அதுக்காக வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரை ஐஸ் இஸ் நத்திங் பட் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. All three can be done. 1, 2 and 3. 96. Which of the following organelles does not contain DNA? ஏங்களா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும் இல்லைங்களா? மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும், குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ இருக்கும். லைக் லைசோசோம்ஸ்லேயும் வாக்யூல்ஸ்லேயும் வந்து இருக்காது. லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸில் வந்து டிஎன்ஏஸ் இருக்காது. டி, லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸ். Rate setting panel of RBI. Rate setting panel of RBI. அதை போட்டுதீங்களா பாரு. நீங்கள் தான் சொல்லணும் அது எம்பிசியா இல்லையான்ட்டு. ரேட் செட்டிங் பேனல் எம்பிசி தான், மானிட்டரி பாலிசி கமிட்டி தான். ரேட் செட்டிங் பேனல்ன்றது ஒன்றும் கிடையாது, மானிட்டரி பாலிசி கமிட்டி தான். எஸ், இப்போ ஆன்சர்ஸ் டிங்களா வேற? போத் 1 and 2 இல்லைங்களா? குவாரம் வந்து 4 பேர் இருக்கணும். புரியல. எம்பிசியில் மெம்பர்ஸ் மொத்தமே வந்து 6 பேர் தானுங்க. 3 பேர் கவர்மெண்ட் சைட்லேருந்து, 3 பேர் ஆர்பிஐ சைட்லேருந்து. எல்லாரும் குவாரமில் இருக்கணும் அவசியம் இல்லைங்களா? 4 பேர் குவாரம் 4 வாட்டி மீட் பண்ணோம் ஒரு வருஷத்துக்கு. $98 nominal GDP 14%, inflation 4%, real GDP 10%. Inflation subtracted from nominal GDP gives me real GDP. 99. டிங்களா? டி, போத் 1 and 2 ஆர் இன்கரெக்ட். சிஜேஐ அப்படின்னு இருக்கு. கோர்ட் சொன்னதுல தான் வந்து சிஜேஐ இருக்காங்க. இட் ஹஸ் கிளியர்லி ஆஸ் தி ஆக்ட் 2023 அப்படின்ட்டு. அதில் எல்ஓபி, பிஎம் அண்ட் கேபினெட் மினிஸ்டர் சிஜேஐ வரமாட்டார். எங்கள் சர்ச் கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர்னு கொடுத்துருக்கு, கேபினெட் செக்ரட்டரி. either 1 or 2. 100 சுதர்ஷன் சேத்து. சரிங்களா? வேற இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? neither 1 or 2ங்க. neither 1 or 2. ப்ராஜெக்ட் 51 கீழே வந்து வருது. பெத்வாரகா, அது பெத்வாரகா அப்படின்ற ஒரு ஐலண்டை வந்து கனெக்ட் பண்ணுது. தேங்க்யூ.